கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாமே கிருபையாக இறங்கி அடியேனை உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக நடத்தினபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரத்துக்கு துதிக்கிறேன். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்வதை விட நான் உயிரோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபையாக காணப்படுகிறது. எனக்கு ஒரு 30 வருட காலமாக சுகர் வியாதி காணப்படுகிறது. இந்த போதிலும் கர்த்ததாமே அந்த வியாதியிலிருந்து அடியனை மட்டுமாய் பாதுகாத்து ஜீவனோடு வைத்திருக்கிறார். 10 வருடத்துக்கு முன்பதாக எனது இருதயத்தில் அடைப்பிருப்பதாக கூறி எனக்கு ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி செய்யப்பட்டது. அதிலும் கூட பல ரிஸ்க் மத்தியில் கர்த்ததாமே கிருபையாக இறங்கி அடியனுக்கு ஜீவனை தந்தார். அதன் பின்பு அடியனின் ஒரு சரீரமானது மிகவும் பலவீனமாகவே காணப்பட்டது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக அடியன் வயிற்றில் ஒரு கட்டி இருப்பதாக கூறி செக் பண்ண போது அது கேன்சர் கட்டி என்று கூறினார்கள். அந்த கட்டியானது எனது கிட்னியுடன் சேர்ந்திருப்பதால் அந்த கிட்னியையும் சேர்த்து தான் இந்த ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. அதன் பிரகாரம் அடியனின் வயிற்றில் உள்ள ஒரு கிட்னியும் ரிமூவ் பண்ணி எடுக்கப்பட்டது. கர்த்தாமே கிருபையாக இறங்கி அதிலும் எனக்கு ஜெயத்தை கட்டெடுத்தார். என்ன நோக்கத்துக்காக அடியனை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்பதை நான் அறியேன். கர்த்ததாமே அடியனையும் ஒரு பரிசுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்தவனாக அந்த நாளில் என் பிதாவை முகமுகாம சந்திக்க கிருபைகளை தந்து வருகிறார். என்ன நோக்கத்துக்காக ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்பதை கர்த்ததாமே எனது ஜீவியத்தின் நிறைவேற்றும்படியாக எனக்காக ஜெயிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.